அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மத்திய அரசாங்கத்துடைய சுகாதார திட்டங்களை பத்தி தான். டாபிக் உள்ள போயிடலாம். பிரதமரின் அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு, பிஎம் ஜீவன் ஜோதி பிமா யோஜனா, PMJJBY. ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்கீமை தமிழ்லயும் படிக்கணும், இங்கிலீஷ்லயும் படிக்கணும், ஷார்ட் ஃபார்மும் படிக்கணும். சரிங்களா? இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 May 9 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொல்கத்தால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுல யாரெல்லாம் பயனடைறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 50 வயதுக்குட்பட்ட அனைவரும் பயனடைறாங்க. ஓகேவா? இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் ஆயுள் காப்பீடு கொடுக்கறது தான். எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். ஓகேவா? ICDS, இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 அக்டோபர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தையும் சுகாதார நிலையும் மேம்படுத்துறது தான். அடுத்தது தேசிய ஊரக சுகாதார இயக்கம் 2005. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவ சேவையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான். அதனால குழந்தை இறப்பு விகிதத்தையும் மகப்பேறு இறப்பு விகிதத்தையும் குறைக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு. தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் 2013. இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல சுகாதார வசதியை மேம்படுத்துறது தான். அடுத்தது நிர்மல் பாரத் அபியான். இது 1999ல மொத்த சுகாதார பிரச்சார இயக்கமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2012ல தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. சோ இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா திறந்த வெளி கழிப்பிடங்களை குறைக்கிறது தான். அடுத்தது தூய்மை பாரத திட்டம், ஸ்வச் பாரத் மிஷன். ஓகேவா? காந்தியடிகளுடைய 145வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் 2, 2014 இந்த தூய்மை இந்தியா திட்டம் திருப்பி துவங்கியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நிர்மல் பாரத் அபியான், இந்த திட்டத்தோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தூய்மை பாரத திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சுகாதார திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.